ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர்வியூ ஆஃப் Zotero எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கலை ஸ்டோர் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோவில் எப்படி வந்து Zotero இன்ஸ்டால் பண்ணலாம், அப்புறம் க்ரோம் கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பாருங்கள் மை லைப்ரரின்னு இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ எல்லா ஒர்க்கும் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ மை லைப்ரரியில் மை பப்ளிகேஷன்ஸ், டூப்ளிகேட் ஐட்டம்ஸ், அன்ஃபில் ஐட்டம்ஸ், ட்ராஷ் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டூப்ளிகேட் ஐட்டம்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்டடிக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 முறை இல்லை 3 முறை சேவ் பண்ணிட்டுருப்பீங்க. சேம் ஆர்டிகல்ஸை 3 டைம்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டுருவீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டூப்ளிகேட் ஐட்டம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். எத்தனை பேப்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்கன்றது காட்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மை பப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் ஃபார் அவர் ஓன் பப்ளிகேஷன்றது தான் அதோட மீனிங் அர்த்தம். ட்ராஷஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம டெலிட் பண்ணுறது எல்லாமே ட்ராஷஸில் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 5 ஐகான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து என்ட்ரி போடலாம். அதாவது என்ட்ரி மீன்ஸ் லைக் மேனுவலாக வந்து என்டர் பண்ணலாம். அதாவது ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸை மேனுவலாக என்ட்ரி பண்ணலான்றது இங்கே பண்ண முடியும். அது எப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இதில் என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் இருக்குது, அதில் ஒரு பிஎம்ஐடி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பேப்பரோட ஓவர்வியூ ஃபுல்லாகவே வந்து இங்கே ரைட் சைடில் காட்டும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நியூ நோட்ஸ், அதாவது நம்ம எதாவது நோட்ஸ் எதனா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், ஆட் அட்டாச்மெண்ட் மீன்ஸ் யூஆர்எல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வரும். இது வந்து அட்வான்ஸ் சர்ச். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Zoteroவோட ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3 டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆர்டிகளை எப்படி வந்து Zoteroவில் சேவ் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மேனுவலில் எப்படி பண்ணலாம், செகண்ட் ஒன் வந்து இந்த நம்பரை வச்சு எப்படி பண்ண முடியும், தேர்ட் ஒன் வந்து நம்ம எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டிகல்ஸ் சர்ச் பண்ணும்போதே நம்ம ஸ்டடிக்கு ரிலேட்டடான ஒரு 10 ஆர்டிகல்ஸ் வரும். அது எப்படி நம்ம படிக்கும்போதே க்ரோம்லேருந்து சேவ் பண்ணலாம், Zoteroக்கு டேரெக்டாக கொண்டு வரலான்றது அதையும் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி மேனுவலாக பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் கீழே வந்துன்னா ஜர்னல் ஆர்டிகல்ஸ்னு இருக்கும். அந்த ஜர்னல் ஆர்டிகல்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே ரைட் சைடில் காட்டும். டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, ஃபஸ்ட் ஆத்தர், அப்ஸ்டாக்கு, இது எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி ரிவ்யூ ஆஃப் கேன்சர், காசிங் ஆஃப் கேன்சர், ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு நான் போய்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அதே போல் அந்த ஆத்தர் நேம் என்னன்ட்டு பார்க்கணும். இந்த ஆத்தர் நேம் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி அதே போல் நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டுன்னு போட்டுங்க. ஃபஸ்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆத்தர் நேம் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி முடித்தோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, மறுபடியும் போய்ட்டு அங்கே போய்ட்டு அப்ஸ்டாக்கை காப்பி பண்ணி அதே போல் மறுபடியும் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இது வந்து மேனுவலாக பண்ணுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப கஷ்டமானது. இன்னொரு வே என்ன பண்ணலான்னா, இந்த ஆர்டிகல்ஸில் இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச ஆர்டிகல்ஸில் இங்கே பாருங்கள் பிஎம்ஐடி நம்பர் இருக்கா. இந்த பிஎம்ஐடி நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு Zotero ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த செகண்டில் ஒரு ஐக்கான் இருக்காங்க, மேஜிக் ஸ்டிக்ஸ் மாதிரி ஐடென்டிஃபையர் அது நேம். ஓகேங்களா? அந்த ஐடென்டிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுங்க. உங்களோட பேப்பர் வந்து இப்போ லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போது நம்மளுடைய பேப்பர் எல்லாமே வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் பப்ளிகேஷன் என்ன ஜேர்னல் பப்ளிகேஷன் பண்ணாங்க, எவ்வளோ வால்யூம்ஸு, பேஜஸ்ஸு, என்ன டேட்டில் பப்ளிஷ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேப்பரை நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன், இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஸ்டடிக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த இங்கே இருக்க பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிவிடும். சேவிங் டு மை லைப்ரரின்னு காட்டும். சேவிங் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது நான் பிஃபோர் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், அப்போ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இங்கே பாருங்கள், சேவ் ஆன உடனே நீங்கள் போய்ட்டு Zotero பாருங்கள் 3 இருக்கும். ஒன்று வந்து நம்ம மேனுவலாக பண்ணது, 2 வந்து நம்பர் அந்த பிஎம்
பிசிஎம்ஐடி நம்பரை வச்சு பண்ணது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக குரோம்லேருந்தே நம்ம சேவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 விதமாக பண்ணலாம். இப்படி கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல் டெக்ஸ்ட் வந்து அப்படியே படிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பேப்பரும் வந்து ரிவ்யூ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம வந்து பேப்பரை வந்து ஸ்டோர் பண்ணலாம் நம்மளுடைய லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது வந்து டூப்ளிகேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே ஸ்டடியை 3 முறை சேவ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன் ஒரு ஸ்டடி காட்டலாம் மேனுவலாக வந்து நம்ம ஃபுல்லாக என்ட்ரி பண்ணல, ஃபுல்லாக என்ட்ரி பண்ண தான் காட்டும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ 2 ஸ்டடியும் வந்து சேம் ஸ்டடி நம்ம 2 முறை வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் ரைட் சைடில் மெர்ஜ் 2 ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா மெர்ஜிங் ஆகிடும். ஒன்ஸ் மெர்ஜிங் முடிஞ்ச உடனே மை லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு மை லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அதாவது வந்து நம்மளே மேனுவலாக பண்ணதை வந்து டெலிட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 2 ஸ்டடியை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டடியாக கொடுத்துது. அதாவது வந்து எது வந்து நல்லா இருக்கோ, குவாலிட்டியாக என்ன இது இருக்கோ அதை வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேப்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஜோட்டிரோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி